இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆக்சுவலி சார் இது கிச்சனோட கார்னர் ஃபுட்டேஜ் மட்டும்தான் சார். அது மற்ற ஆங்கிள்ஸ்லாம் இதில் வரவே இல்லை சார். சார் மற்ற ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். வாட் ரபிஷ் மங்கேஷ், என்ன விளையாடுறீங்களா? இவங்க 2 பேரும் குற்றவாளி மாதிரி ஜெயில இருந்துட்டு வந்திருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபுட்டேஜ் ஒழுங்கா கலெக்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன பண்றீங்க சார்? ஆக்சுவலி என்னோட அசிஸ்டண்ட்டை யாரோ நடுவில் தடுத்து எல்லாத்தையும் பிடிக்கிருக்காங்க. பென்ட்ரைவையும் திருடிட்டு போயிட்டாங்க சார். அந்த பென்ட்ரைவில் கண்டிப்பாக எல்லாமே இருந்திருக்கும் சார். அது இருந்தால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். எமர்ஜென்சிக்காக இதை எக்ஸ்ட்ரா காப்பியாக தான் நமக்கு இதை அனுப்பி வச்சிருந்தான். எல்லா ஆங்கிளோட ஃபுட்டேஜும் இதில் இல்லை சார். சார் நான் இப்போவே ஃபோன் பண்ணி மற்ற ஃபுட்டேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மங்கேஷ் ப்ளீஸ். ஹலோ சரி, கொஞ்சம் பொறுமையா ரவி ரவி இந்த ஃபுட்டேஜோட இன்னொரு காப்பியை கொண்டு வா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு எல்லா ஆங்கிள்ஸோட கேமரா ஃபுட்டேஜஸும் வேணும். கிச்சன்ல எங்கெல்லாம் கேமரா இருந்துச்சோ அந்த ஃபுட்டேஜும் வேணும். ஷட். நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எப்படி நழுவ விட்ட? அதுவும் இந்த சந்தர்ப்பத்தை நீலம் ஆண்டியே கொடுத்தாங்க. ஓ நோ, ஹவ் கேன் ஐ டூ திஸ்? நான் எப்படி அதை என் கையை விட்டு நழுவ விட்டேன்? அதோட இது ரொம்ப அற்புதமான சந்தர்ப்பமா இருந்தது. நான் மறுபடியும் ரிஷியோட மனசுல இடம் பிடிக்க இருந்தேன். அதுவும் இந்த தடவை நீலம் ஆண்டி அவங்களே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. ஆனா நான் என்ன காப்பாத்திக்கிறதுல மும்முரமா இருந்தேன். எல்லாம் பென்ட்ரைவால வந்தது. என்ன இது? ஆனா ஒரு நல்ல விஷயம், நீலம் ஆண்டி என்னோட சைட்ல தான் இருக்காங்க. அவங்க இனிமே ஏன் சைட்ல தான் நின்று ஆகணும். அந்த ஃபுட்டேஜுக்கு பெர்மனண்டா ஏதாவது சொல்யூஷன் தேடணும். அதுக்கு தான் பல்வேந்தர் இருக்கானே, எதுக்கும் லாக்கி இல்லாதவன். அவனை போய் நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். அவனையே கான்டாக்ட் பண்ணலாம். துணியெல்லாம் துவைக்காம அப்படியே இருக்கு. நம்ம தேவைப்படுமோ நமக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. கப்பு. எதுக்கு இந்த அளவுக்கு நாத்தடிக்குது? ஒருவேளை நான் இல்லாத நேரத்துல குட்டு என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கானா? இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், மொத்த ட்ரெஸ்ஸையும் அவன் கையாலே துவைக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இது வேற எங்க ஐயோ, இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் எனக்கே போன் பண்ணி தொலைப்பா. இப்ப எதுக்கு போன் பண்றான்னு தெரியலையே. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல எனக்கு புரியல. நான் வேலையை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி தொல்லை கொடுக்காத, புரியுதா? உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, ஓகேவா? உன்னோட ஃபுட்டேஜ் அந்த ஓபராய் கைக்கு போகாது. ஃபுட்டேஜ் இல்ல, பென் டிரைவ். பென் டிரைவ் இன்னும் கைக்கு வரல. ஃபுட்டேஜ் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கு. இவங்க எப்படியாவது ஃபுட்டேஜை எடுத்துருவாங்க. நம்ம அதை தான் தடுக்கணும். என்ன செய்யலாம்னு தயவு செஞ்சு யோசி. அந்த குடும்பத்துக்கு வேற வேலையே இல்லையா? அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்களா? அந்த ஓபராய் ஃபேமிலி உன்னையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல ஓபராய் ஃபேமிலி இல்ல, லக்ஷ்மி. இதெல்லாம் பண்றது அந்த லக்ஷ்மி தான். அவளுக்கு தான் இந்த ஃபுட்டேஜ் வேணும். அவ தான் இதுக்கு பின்னாடியே இருக்கா. ஐ ஸ்வேர், கொழுத்த நெரிச்சாப்ல கொல்லணும் போல இருக்கு. சரி கொன்னுடு, இல்ல தொட்டு தான் பாரு. நான் ரிஷியை கொன்னுடுமா, பரவாயில்லையா? சரி இன்னைக்கே முடிக்கலாம். ஷட் அப். ஷட் அப். என்ன ஷட் அப்? லக்ஷ்மி மேல கையை வைக்கணும்னு நினைக்காத. தப்பி தவறி கூட லக்ஷ்மி மேல கையை வச்சன் வை, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. புரியுதா? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் லக்ஷ்மி பின்னாடி நான் அலைய தான் செய்வேன். கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். என்னைக்கு அவ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே கழுத்து அறுத்துருவேன். எது வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கோ அது வரைக்கும் அந்த யமன் கூட அவகிட்ட நெருங்க முடியாது. சேம் டு யூ, எக்ஸாக்ட் சேம் ஃபார் ரிஷி. பட் உனக்கு இதெல்லாம் புரியாது. முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. அந்த ஃபுட்டேஜ் எப்பவும் என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நீ என்னதான் பண்ண போற சொல்லு. தப்பிச்சிருவேன். இது வரைக்கும் எப்படி தப்பிச்சு அதே மாதிரி. அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா இப்ப லக்ஷ்மி கூட ரிஷியும் நிக்கிறான். முதல்ல ஆயுஷ் இருந்தா, இப்ப கூட ரிஷியும் சேர்ந்ததால மொத்த கேமையும் இவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. போச்சுடா, இந்த ரிஷியும் லக்ஷ்மியும் பிரியவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சரி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், விடு. அப்படியே நான் மாட்டினேன்னு வையேன், ஒரு விஷயத்தை மறந்துடாத. நான் லக்ஷ்மியை கொலை பண்ணிடுவேன், நீ ரிஷியை கொலை பண்ணிடு, சரியா? மைண்ட் யுவர் டங் பல்வேந்தர். யாரும் ரிஷியை தொட முடியாது. அதுக்கான சந்தர்ப்பம் வராது. ரிஷிக்கு எதுவும் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். I'll make sure. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுல வந்ததுன்னா ரிஷியை ஏதாவது பண்ணணும் நீ நினைச்சா கூட முதல்ல நான் உன்னை கொன்னுடுவேன். ஜாக்கிரதையா இரு. இல்ல காலையில இருந்து உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இத பாரு, இங்கிலீஷ்ல எல்லாம் மிரட்டினா எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ அதை தான் நானும் பண்ணுவேன். நான் கொலை பண்ணுவேன்னு சொன்னா அத மறுபடியும் நீயும் சொல்ற. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க.
லக்ஷ்மியும் சாக மாட்டா, ரிஷியும் சாக மாட்டான். இத முதல்ல புரிஞ்சுக்க. இந்த சந்தர்ப்பம் என்னைக்குமே வராது. ஹலோ ஹலோ. இந்த பல்வேந்தரால ஏன் பேரு கெட்டு போச்சுன்னா, இல்ல என்னோட பேரு எங்கேயாவது வெளியில வந்தா முதல் வேலையே இந்த பல்வேந்தரோட காரியத்தை தான் முடிப்பேன். அதுவும் நிரந்தரமா முடிப்பேன். அவனை கொலை பண்ணிடுவேன். என்ன நான் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, கரெக்டா தான் டிரைவ் பண்ணுவேன். அம்மா நீ ஏன் ஒரு மாதிரி நிக்கிற? ஷாலு என்னாச்சு? ஆயுஷ், அக்கா மாமாவோட பிரச்சனை முடிவுக்கே வர மாட்டேங்குது பாரு. ஃபுட்டேஜ் கைக்கு வந்த உடனே உண்மையான குற்றவாளி மாட்டிப்பான்னு நினைச்சேன். ஆனா இங்க நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆ? உன்னோட லாஜிக் ரொம்ப அற்புதமா இருக்கு ஷாலு. உன் லாஜிக்கால என் மண்டைய குழம்பி போச்சு. ரிஷி அங்க அனுபவிக்கிறாரு, நீ என்ன குழப்பிட்டு இருக்க. என் தலையெழுத்த வீணாயிடுச்சு. ஐயோ ஆயுஷ், நான் அத சொல்லல. நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? இல்ல ஷாலு, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த தலையெழுத்து லக் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத பேச்சு. ஓகே, லக்ஷ்மி நீ கோர்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த டெரரிஸ்ட் கிட்ட கெட்ட சகுனம்லாம் எதுவும் கிடையாதுன்னு. நத்திங். புரியுதா? நீலம் ஆண்டி ஆனாலும் மாற மாட்டேங்கிறாங்க. யூ நோ வாட், தட்ஸ் ஹர் லாஸ். எனக்கு லக்ஷ்மி மாதிரி நல்ல அண்ணி கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்கு மருமக கிடைச்சிருக்காங்க. தட்ஸ் ஹர் லாஸ். ஒரு நல்ல மருமகளை மிஸ் பண்றாங்க, அவங்க மிஸ் பண்றது அவங்களுக்கு தெரியல. பட் எனிவே, நீ கொஞ்சம் பாசிட்டிவ் சைட பாரு. ரிஷி ப்ரோக்கு லக்ஷ்மி அண்ணி கிடைச்சிருக்காங்க, அவருக்காக அவங்க என்ன வேணா பண்ண ரெடியா இருக்காங்க. புரியுதா? புரியுது. சூப்பர். பாத்தியா? கடவுள் எனக்கு ஏன் இந்த கிறுக்கனை கொடுத்தான்? ஆ? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியல. என்னோட அக்காவை நான் பாராட்டுறதே இல்ல, ஆனா நீ பாராட்டுற. அது ஏன்னா நான் ஒரு லக்கி ஃபெல்லோ. நான் ரொம்ப லக்கி தெரியுமா? லக்ஷ்மி அண்ணி மாதிரி கிடைச்சா பாராட்ட தானே செய்வேன். ஏய், கொஞ்சம் பாசிட்டிவா பேசேன். எங்க அன்னைக்கு இப்படி ஒரு சிஸ்டரா கிடைக்கணும். ச்சே, என்னடா அது பாசிட்டிவ்னா என்னன்னு தெரியாம. Shut up. சரி, இப்ப பாசிட்டிவா சொல்றேன். ப்ளீஸ் ஷாலு, கோ ஹெட். நான் இங்க இருந்து கிளம்புறேன். கோ. அப்படியா? என்ன ஷாலு, என்ன பொண்ணு நீ? யோசிக்க மாட்டியா? வாசல் வரைக்கும் வந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு, வா ஆயுஷ் வீட்டுக்கு வா, வந்து டீ குடிச்சிட்டு போலாம், இப்படி எதுவுமே சரி சொல்லாம. சரி, வா வா, வந்து டீ குடிச்சிட்டு போ. வா. ஏய் வேண்டாம் வேண்டாம். என்ன? வர முடியாது. ஏன் வர முடியாது. எதுக்கு ஏய், முடியாது? உள்ள வந்தா அந்த நேஹா உயிரை வாங்குவா. ஆ? நான் வரல. சரி பரவாயில்ல, அப்ப நீ வராத. அப்படியா? வரலன்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ள சந்தோஷம். வாய மூடு. வாய்க்கு வந்ததை பேசாத. பாய் பாய். பாய் பாய் ஷாலு. சரியான வாலு. கிளம்பு, இல்ல நெல்லு, ஏதாவது சொல்லு. சொல்லு, இப்ப சொல்லு. ஆயுஷ், இப்ப சொல்லு பாய் ஷாலு. மூட இல்லையா? நீ நீ இங்க இருந்து கிளம்பு முதல்ல. பாய். ஓகே பாய். பாய் பாய். பாய். என்ன பாய் பாய்னு சொல்லிட்டு கிளம்ப? நீயும் தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்க. கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு கிளம்பாம நின்னுட்டே இருக்க? நீ இங்க இருந்து போல, அதனால நானும் போல.